வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனல் டிபி ஏபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, சைன் இன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுன்னா நீங்க போய் யூடியூப்ல போயிட்டு உங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை வச்சு ஜிமெயில் ஐடியை கொடுத்து யூடியூப்ல சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே சப்ஸ்கிரைப்ன்றது என்னை எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அப்படி ஒரு பெல் ஐக்கானா மாறும். ஓகே, அந்த பெல் ஐக்கான்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க வந்து சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண முடியும், ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். எய்ம் டு லேர்ன் அபவுட் இஃப் அண்ட் இஃப்ஸ். இஃப்னா கேள்விப்பட்டிருக்கீங்க, கண்டிஷனல் எப்படி பண்றது, கண்டிஷன்ஸ் ஃபார்முலா போடுறது. அதே மாதிரி இஃப்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இஃப்ஸ்னா என்னன்னா மல்டிபிள் கண்டிஷன் சொல்லி போடுறது. அதாவது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப்ன்றதை பார்க்கலாமா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வாங்கிக்கிறத பத்தி பார்ப்போம். ஓகே, இதுல பாருங்க, ஸ்டூடெண்டோட ஐடி இருக்கு, S-001 சொல்லி. நான் இங்க ஃபுல்லா வந்து வேற ஒரு கலர்ல பண்ணிக்கிறேன், அது வந்து ஒரே ஜஸ்டா இருக்கும் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் கணேஷ் ஒருத்தரோட ரெக்கார்ட். இது வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ்டின்ற ஒரு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் பாக்குறாங்க? ஒரு 5 சப்ஜெக்ட் பாக்குறாங்க. அதுல மேக்ஸிமம் மார்க் வந்து 25 ஒரு இன்டர்நெட் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல அப்டைன்டு மார்க் வந்து இதுல வந்து 25 அவுட் ஆஃப், தமிழுக்கு வந்து 25 வாங்குறாரு. ஸோ பர்சன்டேஜ் அப்டைன் வந்து 100% விழுந்து. இதுல ரேட்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போதைக்கு 0 சொல்லி காமிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஃபார்முலா கரெக்டா அப்ளை பண்ணல. இஃப்ன்ற ஃபார்முலா வந்து ஃபுல்லா அப்ளை பண்றதுக்கு எப்படி பண்ணுன்றதை இந்த இடத்துல பார்த்துட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து இதுலயும் வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா இதுலயும் கண்டிப்பா கரெக்டா அப்ளை பண்ணல. என்னது, இங்கிலீஷ் வந்து 25 மார்க் வாங்குற இடத்துல 14 வாங்கிக்கிறாரு, 56% இருக்கு. இந்த இடத்துல 0 சொல்லி காமிக்கு, ரேட்டிங் 0 காமிக்கு இல்லையா. இது என்ன ரீசன்றதை இஃப் ஃபார்முலாவில் கரெக்டா போடலன்னு அர்த்தம். இது ரெண்டாவது இஃப் ஃபார்முலா, இங்க ஃபார்முலா போட்டிருக்கு, இது கரெக்டா போடலாம். மூணாவது ஃபார்முலாவில் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போட்டிருக்காங்க அதுல வந்து இப்ப 88% வந்திருக்காங்க, பாஸ் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு இஃப் பர்சன்டேஜ் இஸ் லெஸ் தேன் 35% தென் ஃபெயில், எல்ஸ் பாஸ் அப்படின்னு போடணும். ஃபெயில்றதுக்கு எஃப் போடணும், எல்ஸ் பாஸ்ன்றது பி போடணும். இப்போ பாஸ் வந்துருச்சு இல்லையா. இப்போ ஒரு 22 வாங்கல, 25க்கு 22 வாங்கல, ஜஸ்ட் ஒரு 5 மார்க் வாங்கிருக்கிறாருன்னா இந்த பர்சன்டேஜ் 25 வந்துச்சு இல்லையா. இப்போ இந்த இடத்துல எஃப் சொல்லி வரணும், வரல இல்லையா. ஸோ இந்த 3 ஃபார்முலா ரெட் கலர் போட்டிருக்கனால ஒழுங்கான ஃபார்முலா என்ட்ரி பண்ணல இஃப்ல போயிட்டு. ஓகே, ஆனா ஃபார்முலா ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகிட்டு ரிசல்ட் வருது. அது எப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி கரெக்டான ஃபார்முலா நீங்க லேர்ன் பண்ணிக்கங்க. இப்போ இதுல பாருங்க, இந்த செல் வந்து எல்லோ கலர் பண்ணி காமிக்கிறேன். I8 I8 செல்ல என்ன ஃபார்முலா என்ட்ரி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஃபார்முலா பார்ல போயிட்டு ஸ்னிப்பின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. I8ல என்ன என்ட்ரி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இஃப் H8 less than 35%, கமா அந்த டபுள் கோட்டுக்குள்ள எஃப், கமா டபுள் கோட்டுக்குள்ள பீன் இருக்கு. அதாவது H8ல என்ன இருக்கு, H8ல ஸ்டூடெண்ட் கணேஷ் வாங்கின சயின்ஸோட மார்க் 23.5 அப்படின்றது, அதே எல்லோ கலர் பண்ணி. 23.5% மார்க் வாங்கியிருக்கிறாருன்னா, சாரி 23.5 மார்க் அவுட் ஆஃப் 25 வாங்கியிருக்கிறாருன்னா 94% கால்குலேட் ஆகி இங்க வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ 94%னா நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது 35%க்கு கீழே இருந்தா ஃபெயில், இல்லைன்னா பாஸ் சொல்லி போடணும். ஸோ 94 இஸ் ரொம்ப 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 நல்ல விஷயம் இல்லையா. அப்போ வந்து 35% மேலன்னா பின்னு சொல்லி பாஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ இதுல போயிட்டு இந்த 23.5 இல்ல இவரும் வந்து 5 மார்க் வாங்கிருக்கிறாரு சொல்லி போட்டா இங்க பர்சன்டேஜ் 20 வந்துச்சு, இந்த இடத்துல ஃபெயில் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. ஆனா இங்க 20% சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா. H7ல 20% வந்திருக்கு, ஆனா இங்க 0 வந்திருக்கு. காரணம் ஃபார்முலா ஒழுங்கா என்ட்ரி பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி என்ட்ரி பண்றோன்ட்டு பார்க்கலாம் பாருங்க. இதுலயும் வந்து எஃப் சொல்லி வரும் இல்லையா. ஸோ இப்போதைக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, இந்த போட்டுங்க ஃபார்முலா டெக்ஸ்ட்ல போட்டுங்க, இஃப் H7 லெஸ் தேன் 35%, ஒரு கமா கமா போட்டு பிஞ்சில் இருக்கு. அது காரணம் என்னன்றதை நீங்க பார்க்கணும். எப்படி ஃபார்முலா என்டர் பண்ணும், ஈக்குவல் டு IF அப்படின்னு சொல்லி போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டீங்கன்னா இட் இஸ் ஆஸ்கிங் ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் அண்டர் கோர் டெஸ்ட்னு சொல்லி தெரியுதா. இதுதான் ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ் தெரியுற மாதிரி இங்க போட்டுக்கிறேன். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் சொல்லி போட்டு இந்த சின்டாக்ஸை நமக்கு தெரியுற மாதிரி இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, மேல இங்க போட்டிருக்கேன்.
இந்த சின்டெக்ஸை பார்த்து நீங்க லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும்னா நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். அதை பிக்சர் ஃபார்மேட் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, அதோட கலரையும் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம், இல்லை வேற கலர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல லாஜிக்கல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணும் இல்லை இங்க இருக்கு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணுங்க, இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா நமக்கு இதில் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு இன்செர்ட் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல லாஜிக்கல் டெஸ்ட் இதை கொடுக்கணும். அடுத்து செகண்ட் என்ன கொடுக்கணும், செகண்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட் என்ன கொடுக்கணும், இது வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்ற கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், லாஜிக்கல் டெஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது இந்த கமாக்கு அப்புறம் வேல்யூ இஃப் ட்ரூன்ற கொடுக்கணும். மூணாவது வந்து வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் வந்து வேற இந்த இடத்துல நம்ம மறுபடியும் ரெட் கலர் பண்ணி காமிக்கிறேன். ரெட் கலர் பண்ணிட்டு அதை ஒயிட் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் பாருங்க, இப்போ I7ல இப்போ என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்றத டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இப்போ அங்கே போயிட்டு IF அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் லாஜிக்கல் டெஸ்ட் இருக்குது இல்லையா. லாஜிக்கல் டெஸ்ட் என்ன கொடுக்கணும், இந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல H7ல பர்சன்டேஜ் இருக்கு, H7 is less than 35% அப்படின்ற செக் பண்ண சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்தது வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்றது இன்னும் ஜம்ப் ஆகலை, ஏன்னா நம்ம கமாண்ட் டைப் பண்ணல. கமாண்ட் டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வேல்யூ இஃப் ட்ரூ, வேல்யூ அண்டர்ஸ்கோர் இஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரூ அப்படின்றது பிளாக் லெட்டரா இருக்கு. கம்ப்யூட்டர் அது கூட உண்டான இன்புட் கேட்குது. ஸோ இதுக்கு நான் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமா மறுபடியும் டைப் பண்ணா வேல்யூ அண்டர்ஸ்கோர் இஸ் அண்டர்ஸ்கோர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி போயிடுது. ஸோ எதுக்கு இதெல்லாம் கொடுக்காம வந்து போறோம் அப்படின்னா பிராக்கெட்ல வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கலாம் வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கமாண்ட் சொல்லி போட்டே போடலாம். இது மாதிரி போட்டா ஃபார்முலா அக்செப்ட் பண்ணுவான்னு கேட்டா அக்செப்ட் ஆகுது இல்லையா. ஆனா இங்க 0ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ 0ன்னு சொல்லி வரக்கூடாதுன்னு என்ன பண்றோம், மறுபடியும் அந்த இதில் போயிட்டு கமாக்கு அப்புறம் என்ன பண்றோம், இது வந்து 20%ன்றது 35%க்கு கீழே போயிடுச்சு. அதாவது இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ, H7 is less than 35 or not, yes it is less than 35% அப்படின்னா ட்ரூ இல்லையா. ஸோ வேல்யூ ட்ரூ என்ன கொடுக்கணும், இங்க போய் டபுள் கோட்ல எஃப் கொடுக்கணும். ஸோ அடுத்தது கமா போட்டு இந்த கமாக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் நான் கொடுக்கல. ஓகே, இப்போ என்ட்ரி பண்றேன், பட் இங்க ஆன்சர் கரெக்டா வந்துச்சு நமக்கு 20%னா எஃப் வந்துச்சு. ஆனா சப்போஸ் இந்த கணேஷ்ன்றவரு மேக்ஸ்ல 25க்கு 5 வாங்காம 25க்கு 25 வாங்கிட்டாரு அப்படின்னு ஆச்சுன்னா என்ன வரணும், இங்க 100% வருது. ஆனா இங்க 0 வரக்கூடாது இல்லையா, பி பாஸ் வரணும். அதனாலதான் என்ன பண்றோம், இந்த ஃபார்முலா மறுபடியும் போயிட்டு அந்த கமா கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வேல்யூ ஃபால்ஸ் சொல்லி கேக்குது இல்லையா, அதாவது அவர் வாங்கின மார்க் லெஸ் தேன் 35%, அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு கேக்குது. ஸோ இப்போ 100% வாங்கிருக்கிறார் அப்படின்னா இந்த லாஜிக்கல் டெஸ்ட் H7 is less than 35% அப்படின்னு ஃபால்ஸ். ஃபால்ஸ்ன்றதுனால என்ன பண்ணணும், பாஸ் சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்போ பாஸ் சொல்லி வந்துச்சு. இதுதான் கரெக்டான ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்து இங்கெல்லாம் என்ட்ரி பண்ணாதான் இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து ஃபார்முலா எந்த இடத்துல ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்றது ஃபார்முலா டெக்ஸ்ட்டை கொடுத்து பண்ணிக்கிறேன். அதாவது இந்த I5ல போய் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பிராக்கெட் H5 less than 35% வந்து லாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்கு. ஆனா அதுல போயிட்டு கமா போட்டு வேல்யூ இஃப் ட்ரூ கொடுக்கல, அடுத்தது கமா போட்டு வேல்யூ இஃப் ஃபால்ஸ் கொடுக்கல, அதனால இந்த இடத்துல டீட்டெயில் வரல. ஓகே, அடுத்தது இங்க போய் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது I6ல என்ன ஃபார்முலா என்ட்ரி பண்ணிருக்கு, இஃப் ஈக்குவல் டு இஃப் H6 less than 35%, H6 less than 35% இல்ல 56% வந்திருக்கு இல்லையா. அப்போ 56% வந்திருக்குன்னா அதுக்கு ரிசல்ட் வரணும்ல, வேல்யூ இஃப் ட்ரூனா எஃப் வந்துடும், ஃபெயில் வந்துடும். வேல்யூ ஃபால்ஸுக்கு ஆன்சர் கொடுக்கல இங்க. ஸோ அதனாலதான் இங்க 0 இந்த இடத்துல 0 வருது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இப்போ நம்ம H7ல கரெக்டான ஃபார்முலா என்ட்ரி பண்றோம். இஃப் H7 less than 35%, வேல்யூ ட்ரூவா இல்ல ட்ரூ இல்ல 100% வந்திருக்குங்க, 35%க்கு கீழே போகல. ஓகே, 35% மேல போயிருக்கு. அப்போ இந்த வேல்யூ ட்ரூ அப்படின்றது அப்பியர் ஆகாது, அதாவது ஃபெயில் அப்படின்னு அப்பியர் ஆகாது. வேல்யூ ஃபால்ஸ் சொல்லி சொன்னால எஸ், லாஜிக்கல் டெஸ்டோட வேல்யூ வந்து ஃபால்ஸ்ன்றா பி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி கரெக்ட் பண்றதுன்னு இங்க ரெண்டையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ I5ல ஃபார்முலா என்ட்ரி பண்ண போறோம் பாருங்க. ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பிராக்கெட்
H5 அப்படின்ற கிளிக் பண்ணுங்க. H5 பண்ணிருக்கு 100%. ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்னா H5 இஸ் லெஸ் தேன் 35% அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? இது ஃபால்ஸ் இல்லையா? ஸோ ட்ரூனா என்ன வரணும் அப்படின்றத இப்போ என்டர் பண்ணணும். ஏன்னா கீழே பாருங்க வேல்யூ அண்டர்ஸ்கோர் இஃப் அண்டர்ஸ்கோர் ட்ரூ. ரொம்ப கவனமா பார்த்துட்டே வரணும். சரியா? நீங்க வந்து ட்ரூ ஃபால்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இந்த கைடன்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து ட்ரூ அதாவது 35% கீழே இருந்துச்சுன்னா என்ன வரணும்? ஃபெயில் சொல்லி வரணும். ஸோ எஃப் சொல்லி போட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது கமா சொல்லி போட்டதுன்னா வேல்யூ அண்டர்ஸ்கோர் இஃப் ஃபால்ஸ் எடுத்து கம்ப்யூட்டர் கேட்குது. மூணாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். ஓகே. ஸோ அதுக்கு வந்து பின்னு சொல்லி போட்டு பாஸ் சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சதுன்னா கரெக்டான ஆன்சர். ஓகே. இப்போ 100% போட்டாச்சுன்னா பி வந்து இப்போ இந்த பெர்சன்டேஜ் மட்டும் சும்மா மேனுவலா மாத்தி பார்க்கறதுக்கு இங்க 25 சொல்லி போட்டுக்கல இது வந்து 1 மார்க் எடுத்துறாருன்னா 4% வந்துருக்கு. ஸோ ஃபெயிலியர் இது வந்து ஓகே. இல்ல மேனுவலா போய் பார்க்கணும்னா 34.5% இங்க என்டர் பண்ணா ஃபெயில் இது வந்துச்சு. ஸோ 35.1% போட்டா பாஸ் இது வந்துடும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் டிஜிட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 35.1% வந்திருக்கு. அதாவது நம்மளோட ஸ்டேட்மெண்ட் மார்க் அவைலபிள் இன் H5 இஸ் லெஸ் தேன் 35% அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ்னு என்ன ஆன்சர் வரணும்? பி பாஸ் சொல்லி வந்துடணும். இருந்துச்சா? ஓகே. இப்போ 34.9% கொடுக்கணும். 34.9% கொடுத்தாச்சுன்னா அவர் வேல்யூ இன் H5 இஸ் லெஸ் தேன் 35 ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூனா இங்க என்ன வரணும்? பிக்கு தான் எஃப் வரணும் இல்லையா? வந்துச்சா? ஓகே. இப்போ 35 அப்படின்னு போடுறேன். 0.001 அப்படின்னு போட்டாலும் இங்க பி வந்துடணும் இல்லையா? ஆனா 35 வேல்யூ அவைலபிள் இன் H5 இஸ் லெஸ் தேன் 35% அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா அந்த பி வந்துடும். ஓகே. ஸோ இப்போ 35 எக்ஸாக்டா போட்டாச்சுன்னா என்ன வரணும்? இங்க பி தான் வரும். 35% வாங்கிக்கிறார். ஸோ அடுத்த இந்த இடத்துல வந்து ஃபார்முலா எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பார்த்தா ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு போட்டு இந்த H6 செலக்ட் பண்ணிக்கிறோம். H6 இஸ் லெஸ் தேன் 35% டிக்ளேர் பண்றோம். இது ட்ரூவா இருந்ததுன்னா ஃபெயில், இல்லைன்னா பாஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அந்த வேல்யூ இஃப் ட்ரூ வேல்யூ இஃப் ஃபால்ஸ் என்டர் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் இஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய என்னதுன்னா இஃப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு மல்டிபிள் இஃப்ஸ். ஸோ அது வந்து இந்த ஷீட்ல இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம் இப்போ. ஸோ நீங்க பாருங்க இந்த இடத்துல நமக்கு கிரேட் அண்ட் கண்டிஷன் இருக்கு. ஸோ கிரேட் அண்ட் கண்டிஷன்னா எந்த மாதிரி கிரேடு? ஏ கிரேடா, பி கிரேடா, சி கிரேடா சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நமக்கு இப்போ வெரி குட்னா என்ன பண்ணும்? ஓஎம்னானது அப்டைன்டு மார்க் அப்படின்றது ஷார்ட்கட்ல போட்டு அப்டைன்டு மார்க் இஸ் ஓகே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 95%. அதாவது 95%ம் அதுக்கு மேல, அதாவது 95%, 95.01%, 95.02%, 96%, 99%, 100% இருந்துச்சுன்னா வெரி குட் அப்படின்னு வரும். இல்ல என்னது 95% வந்து அதிகமா இருக்கு, ஆப்ரேட்டிங் மார்க் வந்து 95%ஓட கம்மியா இருக்கு, ஆனா 70% அண்ட் அபோவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குட் சொல்லி வரணும். இல்ல 50% அண்ட் அபோவ் பட் லெஸ் தேன் 75%னா ஆவரேஜ் சொல்லி வரணும். இல்ல 50% கீழே போனா புவர்னு சொல்லி வரணும். ஸோ இப்போ இங்க வந்து இவரோட மார்க் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு, எல்லோ கலர் பண்ணிக்கிற இடத்துல. ஓகே. இப்போ கணேஷ் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து இந்த மார்க் எல்லாம் வாங்கிக்கிறாரு. அவரோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கு. ஆவரேஜ் இதை ஃபார்முலா போட்டு இப்போ அந்த இதை வந்து ரெட் கலர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரெட் கலர்ல இருந்தாலும் ரிசல்ட் வந்து 62% இருக்கு. ஸோ இங்க நம்ம ஒரு கிரீன் கலர்ல நமக்கு ரிசல்ட் வரைக்கும் இங்க வந்து ரிசல்ட் வரைக்கும் ஆவரேஜ் போட்டிருக்க காரணம் என்ன அப்படின்னா ஃபார்முலா பார்ல இங்க போட்டதை எக்ஸ்பிளைன் பண்ற ஃபர்ஸ்ட். ஈக்குவல் டு FORMULATEXT ஃபார்முலா டெக்ஸ்ட் பில்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்ம K9ல என்ன ஃபார்முலா இருக்குன்றத பாக்குறதுக்கு இந்த மாதிரி என்டர் பண்ணிப்போம். ஓகே. இப்ப பாருங்க அந்த ஃபார்முலா என்னன்னு இருக்கு, கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ J9ல இருக்கு. என்னது J9ல என்ன இருக்கு? J9 அந்த 62% இருக்கு. 62% which is less than or equal to அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அதுல போயிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சின்னதாக ஒரு ஷேப் போட்டு இந்த இடத்துல காமிக்கிற பாருங்க. ஸோ J9 என்ன பண்ணுது? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 95% அப்படின்னு இருக்குது. அது வந்து ட்ரூவா? ட்ரூ இல்லை இல்லையா? ட்ரூ இல்லைன்னா எந்த ஆன்சர் உங்களுக்கு வரணும் அப்படின்றத பார்க்கணுங்க. ஆன்சர்
கிரைட்டீரியா 1 அப்படின்றது என்ன வருது, $J $3 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதை கொண்டு வரணும். இதை வந்து கிரீன் கலர்ல நமக்கு லைட் கிரீன் கலர். ஸோ இந்த லைட் கிரீன் கலர்ல இருக்கிற ரிசல்ட் வரணும். இது வந்து ஒரு செட் ஆஃப் கிரைட்டீரியா, அதோட அதாவது லாஜிக்கல் டெஸ்ட், அதோட ரிசல்ட் ட்ரூவா இருந்தா இது மாதிரி வரும். இங்க வந்து ஃபால்ஸ்ன்றதுக்கு இடம் கிடையாது. ஓகே, இது வந்து ஏன்னா சின்டெக்ஸ் பாருங்க, ஈக்குவல் டு IFS மல்டிபிள் இஃப்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுல போய் பார்த்தோம்னா நமக்கு ட்ரூவா இருக்குன்னா மட்டும் தான் ட்ரூ வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ரொம்ப கவனமா இது பார்த்தா தான் புரியும். நான் ரொம்ப சில சமயத்துல நீங்க கவனத்தை சிதற வச்சீங்கன்னா இங்க உங்களுக்கு புரியாம போயிடும். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் செட் வந்து லாஜிக்கல் டெஸ்ட் இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா. ஓகே, லாஜிக்கல் டெஸ்ட்ன்றது இந்த ப்ளூ கலர்ல இருக்கு. அதே தான் நம்ம அங்கேயும் போட்டுருக்கோம். லாஜிக்கல் டெஸ்ட் J9 greater than or equal to 95. So J9ல 62% இருக்கு. So this is not true. So 62% என்ன வரணும், அடுத்த லாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு போகணும். ஓகே, அடுத்த லாஜிக்கல் டெஸ்ட் அது J9 is greater than or equal to 70%. ஓகே, ஸோ கிரேட்டர் than or equal to 75%. இப்போ நம்ம முன்னாடி இங்க போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபெயில் சொல்லி காமிச்சோம். அதுல வந்து 25 out of 25 தமிழ்ல வந்து நல்ல மார்க் வாங்கிக்கிறாருன்றதை செட் பண்ணுவோம். ஓகே, நம்ம தமிழ்ல வந்து வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய தமிழ்ல வீடியோ போட்டுருக்கோம். தமிழ்ல ஃபெயில் சொல்லி காமிச்சோம். தமிழ்ல வந்து 100% மார்க் வாங்கிட்டாரு. அதுல ஃபார்முலா போட்டு இங்க 100% வர வச்சோம்னா இங்க ஈஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இவர் 75% வந்துச்சு ஓரளவு. ஸோ தமிழ்ல 100%, இங்கிலீஷ்ல 56%, மேத்ஸ்ல 100%, சயின்ஸ்ல 20%, அப்புறம் SSTல 98% வந்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த சயின்ஸ் 20% இந்த ஃபெயில்ன்றதை இந்த மாற்றி எடுத்துக்கலாம். இது வந்து 22% வருது. 22 இருக்கிறதா 88% வந்துருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 88% வந்துருச்சு. ஸோ ஓவரால் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண 88% வந்து. ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டாவது செட் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டாவது செட்ல இதுல என்ன ஆன்சர் வரணும் அப்படின்ற நான் இப்போ ரெண்டுத்தையும் ஜஸ்ட் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டாவது செட் இருக்கு பார்த்தீங்களா, இது அதாவது J9 லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70%. 70%க்கு மேல 70% இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா J4ல இருக்கிறது ஆன்சர். J4 இது குட் இருக்கு பார்த்தீங்களா, J4 இதுதான் குட். ஓகே, ஸோ இங்க குட்னு சொல்லி வரணும், வந்துருச்சுப்போம் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மேனுவலாவே இந்த 88% 90% மாற வைக்கணும். என்ன பண்ணலாம், எங்கேயாவது இருக்கிறதுல 56% இதை போய் மாற்றலாம். இது எதுல, இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ கணேஷ் இங்கிலீஷ்ல எவ்வளோ வாங்கிக்கிறார், 56%, 14 வாங்கிக்கிறார். இதை போய் ஜஸ்ட் 25 சொல்லி போடுறேன். ஸோ 100% வந்துச்சு அவருக்கு. ஸோ இஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 100% மாறிடுச்சு. ஆவரேஜ் 97% வந்துச்சு. இப்போ குட் வெரி குட் வந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா இந்த செட் ஆஃப் லாஜிக்கல் டெஸ்ட் அண்ட் ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூவா இருந்தா இது வந்துடும். இப்போ இது லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூ இல்லை, இது ஃபால்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து ட்ரூ, செகண்ட் செட்டு ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரூன்னு வந்தாலே இதோட ஆன்சர் வந்துடும். ஸோ ஒருத்தர் மார்க் வாங்கினார்னா 95% அபோவ் மேலே இருக்கும், 70% மேலே அபோவ் இருக்கும் இல்லையா, 50% மேலே அபோவ் இருக்கும் இல்லையா. அதனால 95% மேலே இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்துரும். ஸோ 95% மேலே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாவது கண்டிஷன் செட்டுக்கு போகுது. ஓகே, அடுத்தது மூணாவது செட் கண்டிஷன்ல இங்க ஒன்று கொடுத்துருக்கோம், J9 greater than or equal to 50% அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணணும், $J5 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, $J5 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னா அது எப்படி பண்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாம். ட்ராக் வச்சுக்கணும், கரெக்டாக ஃபுல்லாக ஃபார்முலா தெரியுற மாதிரி. சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். ரைட், ஸோ இதுதான் வந்து நமக்கு மூணாவது கண்டிஷன். மூணாவது லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட் சொல்லுங்க, இங்க பாருங்க லாஜிக்கல் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் கண்டிஷன் சொல்லி சொல்லக்கூடாது. லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, J9 greater than or equal to 50%. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நமக்கு இந்த $J $5 வரணும். அதாவது ஆவரேஜ் J5 வரணும், ஆவரேஜ் வரணும். ஸோ இப்போ இதோட ஒரு ஆள் வந்து எப்பவுமே 97% தான் இருப்பாரு, 70% தான் இருப்பாரு,
50% இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா ஒரே சென்டென்ஸ்ல? முடியாது இல்லையா? ஸோ 97% இருந்தா வெரி குட். ஓகே, இப்போ அது மேனுவலாக இங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அங்க போய் மாத்தி மாத்தி பண்றீங்க, இங்க போய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்போ என்ன பண்ணும், 49% போடும். 49% போட்டு புவர்னு சொல்லி வருது. 50% போட்டா ஆவரேஜ் வந்துருச்சு. அடுத்து 69% போட்டா ஆவரேஜ் வந்துருச்சு. 70% போட்டா எவ்வளவு வரணும்? குட்னு சொல்லி வரணும். வந்துருச்சா? 70%ல இருந்து 95% வரைக்கும் வந்து என்ன வரணும்? 95க்கு மேல கீழே 94.9 போட்டா கூட குட் தான். ஆனா அந்த இடத்துல 95 சொல்லி டிஸ்பிளே வர காரணம் டிஜிட்ல வந்து இந்த மாதிரி மார்க் பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இப்போ 95% போட்டாச்சுன்னா வெரி குட் சொல்லி வருது. 96%, 100% வெரி குட் சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸை நீங்க லேர்ன் பண்ணிட்டு போடுறது சுச்சுவேஷன் எப்போ வருதோ அதை பார்த்து பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து மல்டிபிள் இஃப்ல வந்து எப்படி பண்ணிருக்கிறோன்றதை இந்த ஃபார்முலா மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கிரீன் கலர் ஏரியா வந்து K9. இங்க போயிட்டு என்ன பண்றேன், இஃப் IFS சொல்லி போட்டு ஓப்பன் பிராக்கெட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கேட்கறது லாஜிக்கல் டெஸ்ட் 1 அப்படின்னு. லாஜிக்கல் டெஸ்ட் 1ல என்ன பண்ணும், இந்த J9ல ரெட் கலர் செல் இருக்கு, அதுல கிளிக் பண்ணிட்டு திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு ஃபார்முலா பாரை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணுவதனால இந்த இடத்துல கிரீன் கலர் அப்ளை பண்ணா ஒழுங்கா லெட்டர் தெரியல. ஃபார்முலா பார் போய் J9 கிரேட்டர் தேன் சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு 95% அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுதான் லாஜிக்கல் டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். இந்த லாஜிக்கல் டெஸ்ட்ன்றது லாஜிக்கல் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 1 அப்படின்றது நமக்கு டார்க்கா தெரிஞ்சுட்டு இருக்கு. அடுத்து கமா போட்ட உடனே இங்க பாருங்க ஜம்ப் ஆயிடுச்சு. வேல்யூ அண்டர்ஸ்கோர் இஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரூ 1 அப்படின்னு சொல்லி. அதாவது டெஸ்ட் 1க்கு ட்ரூவா ஒன்னா இருந்தா, ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரணும். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர், இந்த வெரி குட் செலக்ட் ஆகும். ஓகே, கமா போட்டு அடுத்தது லாஜிக்கல் டெஸ்ட் 2 சொல்லி கேட்குது பாத்தீங்களா? இப்போ இதுல பாருங்க, இது வந்து ஓப்பன் பிராக்கெட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. ஒரே ஒரு டெஸ்ட் கொடுத்து அதுக்கு உண்டான ட்ரூ ஃபைன் ஆன்சர் பண்ணாலே அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஆனா இப்போ நமக்கு மல்டிபிள் லெவல் இருக்கு இல்லையா, வெரி குட், குட், அவரேஜ், ஒரு 4 டெஸ்ட் கொடுக்கணும். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 ஃபார் வெரி குட், டெஸ்ட் நம்பர் 2 ஃபார் குட், டெஸ்ட் நம்பர் 3 ஃபார் அவரேஜ், டெஸ்ட் நம்பர் 4 ஃபார் புவர். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 கொடுத்தாச்சு. இப்போ டெஸ்ட் நம்பர் 2 வந்து அடுத்தது கொடுக்கணும் இல்லையா, என்ன கொடுக்கணும், J9 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 70%. 70%ம் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த 70%, 71%, 72% போயிட்டு 95% மட்டும் இங்க வராது. 95% மட்டும் இங்க வராது. ஏன்னா 95% முன்னாடியே ஒரு கண்டிஷன் லாஜிக்கல் டெஸ்ட் 1ல கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, J9 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அந்த ஈக்குவல் டு 95ன்றதுனால 95 அங்க போயிடும். ஸோ 95% வந்தா நமக்கு வெரி குட் சொல்லி வரணும். 70% வந்தா ஆவரேஜ் வந்து வரணும். 70, 71, 72 அப்படி போட்டு 94.9999% அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் இது வரும். ஓகே, சாரி, ஆவரேஜ்ல குட். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லாஜிக்கல் டெஸ்ட் 2 அப்ளை பண்ணி வச்சு அடுத்து கமா போடணும். கமா போட்டா வேல்யூ ட்ரூ 2 சொல்லி வருது பாத்தீங்களா? அந்த ட்ரூ 2 என்னன்னா லாஜிக்கல் டெஸ்ட் 2 ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த குட் J3 செலக்ட் பண்ணி J4 செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போறோம். J4ல எனக்கு குட் இருக்கு. அடுத்தது அதே மாதிரி கமா போட்டாச்சுன்னா நெக்ஸ்ட் இங்க பாருங்க, லாஜிக்கல் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 3 இருக்கு. அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 3 என்ன, மூணாவது டெஸ்ட் என்னது, 75% கீழே, அப்புறம் 50%, அப்புறம் 50% மேல. அது எப்படி பண்றது? ஸோ J9 கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50% அப்படின்னு டைப் பண்ணும். ரொம்ப கவனமா பார்த்துட்டே வரணும். ஓகே, புரியலன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா நம்ம புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சிம்பிளா இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எல்லாமே எனக்கு சிம்பிளா இருந்தா மட்டும்தான் புரியும், அப்போதான் நான் எக்ஸல்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா சிம்பிளா வந்து எதுவுமே கிடைக்காது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லாஜிக்கல் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும். அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்காம இல்லாம எக்ஸல்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யாராவது டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். யாராவது டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அனலிட்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இல்ல நீங்களாவே எல்லாத்தையும் கத்துக்கணும், எனக்கு டீட்டெயில் வேணும்னா கொஞ்சம் அனலிட்டிக்கல் ஸ்கில் டெவலப் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம், J9ல இப்போ 100% இருக்கியா, இது வந்து we are telling the test as greater than or equal 50% சொல்றோம். ட்ரூ தானே, 100% is greater than or equal 50% ட்ரூ தானே. பட் ஏன் வந்து நமக்கு இந்த இதெல்லாம் செக் பண்றோம்னா,
இங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் 1ல வந்து கிரேட்டர் than or equal to 95%னா அந்த J3ல உள்ள வெரி குட் வரணும்னு போட்டோம். அடுத்தது ரெண்டாவது லாஜிக்கல் டெஸ்ட்ல J9 கிரேட்டர் than or equal to 70% சொல்லி போட்டாச்சுன்னா J4ல இருக்கிற குட்னு சொல்லி வரணும் போட்டிருக்கோம். இதனாலதான் வந்து இஃப்ஸ் சொல்லி சொல்றோம், மல்டிபிள் இஃப் கண்டிஷன். இந்த மாதிரி இருந்தா இஃப், இந்த மாதிரி இருந்தா இஃப், இந்த மாதிரி தான் இஃப், இந்த மாதிரி தான் அப்படின்னு போடுறதுனால ஒவ்வொரு லெவலும் ரொம்ப கவனமா போட்டு வரணும். ஓகே, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஒன்ஸ் நீங்க உங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் அரைவ் பண்ணீங்கன்னா அந்த சமயத்துல உங்களுக்கு இந்த வந்து இஃப்ஸ் யூஸ் ஆகும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ J9 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் 50% இருந்தா அப்படின்னு போட்டு கமா போடணும். பாருங்க, லாஜிக்கல் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 3 தான் டார்க்கா இருக்கு. நான் இன்னும் கமா போடல. கமா போட்டாச்சுன்னா அந்த வேல்யூ அண்டர்ஸ்கோர் இஃப் ட்ரூ 3 வரும். ஸோ இப்போ பார்த்தாச்சுன்னா லாஜிக்கல் டெஸ்ட் 3 ட்ரூவா இருந்துச்சுன்னா, அதாவது வேல்யூ இஃப் ட்ரூ 3 அப்படின்னு இருக்குல்ல, லாஜிக்கல் டெஸ்ட் 3 வந்து ட்ரூவா இருந்தா என்ன பண்ணும், ஆவரேஜ் அப்படின்றது J5ல இருக்கு, அதை செலக்ட் பண்ணு சொல்லி போட்டு கமா. அடுத்தது கமா போட்டாச்சுன்னா இப்போ பாத்தீங்களா ஒரிஜினல் சின்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க லாஜிக்கல் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 1 கமா வேல்யூ அண்டர்ஸ்கோர் இஃப் அண்டர்ஸ்கோர் ட்ரூ 1 தான் இருக்கு. அதாவது செட் 1 ஒரே ஒரு செட்டு தான் இருக்கு. லாஜிக்கல் டெஸ்ட் 1க்கு அது ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும்னு போட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கமா போட்டு டாட் 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 ஒரு 3 டாட் இருக்கு இல்லையா, ஃபார்முலா நீங்க என்டர் பண்ண இந்த மாதிரி நான் போடக்கூடிய வீடியோ மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க மட்டும்தான் உங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன், ஸ்னிப்பிங் பண்ணிட்டு அதை எஸ்கேப் பண்ணிட்டு இங்க வந்து மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸ் ஒரிஜினல் சின்டாக்ஸ் தான் நினைச்சிட்டு இருக்க கூடாது, சரியா? இதுதான் வந்து ரியல் சின்டாக்ஸ் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய மல்டிபிள் இஃப்ஸ்ல வரும். லாஜிக்கல் டெஸ்ட் 1, லாஜிக்கல் டெஸ்ட் 2, லாஜிக்கல் டெஸ்ட் 3 சொல்லி போட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ரெண்டாவது டெஸ்ட்ல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் மட்டும் ஸ்கொயர்ல இருக்காது. ஃபர்ஸ்ட் வேல்யூ இஃப் ட்ரூ 1 அதுவும் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்காது. ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து மேண்டேட்டரி, கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்டும் கண்டிப்பா கொடுக்கணும். ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட் நம்பர் 1 என்னது, லாஜிக்கல் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 1 கமா அப்படின்னு போட்டு முடிச்சிடணும். ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட் நம்பர் 2 என்னது, வேல்யூ அண்டர்ஸ்கோர் இஃப் அண்டர்ஸ்கோர் ட்ரூ 1 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்டும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் பிராக்கெட்டை. இல்ல உங்களுக்கு மல்டிபிள் இஸ் வேணும்ன்ற சமயத்துல ரெண்டாவது லாஜிக்கல் டெஸ்ட் வந்து மேண்டேட்டரி இல்லைன்றனாலதான் வந்து என்ன பண்றது ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. உங்களுக்கான தேவைப்படுது, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க வந்து இந்த வேல்யூ கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், லாஜிக்கல் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் 2 கொடுக்கணும். கமா போட்டு வேல்யூ இஃப் அண்டர்ஸ்கோர் ட்ரூ 2 இருக்கு இல்லையா, அதுக்கும் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நம்ம அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். இங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ற மாதிரி யூஸ் அப்படின்னு போட்டு ஓப்பன் பிராக்கெட். இப்போ J9 greater than or equal to 95% அப்படின்ற டெஸ்ட் நம்பர் 1 இருந்துச்சுன்னா வெரி குட் சொல்லி போடணும், கமா. இப்போ நம்ம ஆப்ஷனல் கொடுக்கணும்ன்றது இல்லைன்றனால அதை விடாம எனக்கு தேவைப்படுது என்றனால கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் என்ன பண்றோம், J9 greater than or equal to 70%, லாஜிக்கல் டெஸ்ட் 2 போட்டாச்சு. வேல்யூ இஃப் ட்ரூ டெஸ்ட் 2 அப்படின்றது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த குட் செலக்ட் பண்ணிக்கோ சொல்லி போடுறோம். ஓகே, ரெண்டாவது டெஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு ட்ரூ இருந்தா என்ன வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லி போட்டா J4 கொடுத்தாச்சு. அடுத்தது லாஜிக்கல் டெஸ்ட் 3 J9 greater than or equal to 50%, 50% அதுக்கு மேல இருந்தா என்ன பண்ணணும், கமா போட்டு அதோட வேல்யூ வந்து ஆவரேஜ் சொல்லி கொடுக்கணும். ஓகே, அடுத்தது லாஜிக்கல் டெஸ்ட் 4 J9, அப்படியும் இல்ல J9 வந்து என்ன பண்ணும், லெஸ் தேன், கடைசியில கொஞ்சம் கவனம், லெஸ் தேன் 50% சொல்லி போடுறேன். ஓகே, லெஸ் தேன் 50%, 50% அண்ட் அபவ் இருந்ததுன்னா இந்த இது ஆவரேஜ் சொல்லி முடிச்சிடும். இல்ல லெஸ் தேன் 50% மேல போச்சுன்னா, கீழே போச்சுன்னா என்ன பண்ணும், கமா போட்டு புவர்ன்றதை இந்த இடத்துல J6 செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ 100% கொடுத்தா வெரி குட் வந்துடும். ஸோ 95% கொடுத்தா அது வந்து வெரி குட் வரும். நான் 94.99 சொல்லி கொடுத்தா குட்னு சொல்லி போகும். அதே மாதிரி 70% வரைக்கும் குட் வரும். 69.99 கொடுத்தாச்சுன்னா ஆவரேஜ் போடும். அதே மாதிரி 50% வரைக்கும் கொடுத்தா ஆவரேஜ் வரும். 49.999% கொடுத்தா புவர் சொல்லி போடும். ஸோ 49% கொடுத்தா புவர், 35% கொடுத்தா புவர், 1% கொடுத்தா புவர். ஓகே, புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்
என்னென்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தோம். இஃப்னா என்ன, எப்படி ஒர்க் பண்றதுன்ற பார்த்தோம். அடுத்து இஃப்ஸ்ன்றது மல்டிபிளையும் பார்த்தோம். இந்த ரெண்டு டீட்டெயிலையும் வந்து நீங்க நல்லா கிராஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ புரியலன்னா எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, இன்னொரு வீடியோ தெளிவாக உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு வீடியோ நீங்க லேர்ன் பண்றீங்கன்னு வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க, உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணுன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே, ஏன்னா நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வீடியோ பிரபாகர் ஆகிய நானும் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வரும் வீடியோ போட்டுட்டே இருக்கிறோம், தமிழ்ல வீடியோ போடுறோம். அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருக்கணும் இல்லையா? அந்த சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு நீங்க காசு எதுவும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா ஃப்ரீயா தான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யூடியூப் மூலமா போடக்கூடிய எஜுகேஷனல் வீடியோவுக்கு காசு வர்றது கிடையாது. என்டர்டைன்மெண்ட் வீடியோவுக்கு நிறைய காசு வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ போய் பார்க்கலாம். இஃப் இன் எக்ஸல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்க்கணும் சொல்லி இந்த மாதிரி சர்ச் போடுறீங்க. இப்போ என்னோட வீடியோ மாதிரி வேற ஒருத்தரோட வீடியோ அந்த மாதிரி பார்க்கணும்னு வச்சுங்க. இப்போ எனக்கு வந்து இவங்களோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது வீடியோ இருக்கலாமா? ஓகே, இந்த வீடியோ இருக்கு. ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோ வந்து என்ன பண்றேன், பார்க்க ட்ரை பண்றேன். இப்போ சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் கேட்குது. இப்போ நான் கிளிக் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் ஆகுது இல்லையா? உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பெல் ஐக்கான் பட்டனா மாறிடும். சப்ஸ்கிரைப்னு சொல்லி இருந்தது, பெல் ஐக்கான் பட்டனா மாறிடுச்சு. இப்போ இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். எதுக்காக கிளிக் பண்ணோம்? ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜை நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க கன்வீனியன்ட் டயத்துல சாட்டர்டேயோ இல்ல சண்டேயோ இல்ல உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப பார்க்கலாம். நீங்க அந்த மெசேஜை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆல் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ண சொல்றது. அப்புறம் வந்து இப்போ லைக் பட்டன் பிரஸ் பண்றீங்க, 820 821 லைக் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் கமெண்ட் எழுதணும்னு சொல்லி சொல்லிருக்கு. அந்த கமெண்ட் இஸ் டர்ன் ஆஃப் சொல்லி போடுறீங்க. இவங்க டர்ன் ஆஃப் பண்ணிருக்காங்க. இந்த வந்து இந்த வீடியோக்காரங்க எனக்கு கமெண்ட் யாரும் போட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சப்போஸ் கமெண்ட் இருக்கிற வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா என்ன பண்ணணும், ஈவ்ஸ் இந்த எழுதி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல போயிட்டு நான் இந்த இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணணும்னு என்ன வருது, அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி பெல் ஐக்கான் பட்டனா மாறிடுச்சு. இப்போ இந்த ஆரோவை கிளிக் பண்ணோம்னா இதுல வந்து பர்சனலைஸ்ன்றது பை டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுல வந்து ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்துடும். இப்போ அது டெக் ஆன் த நெட்ன்ற இவங்க தான் அந்த சேனல் 55K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த வீடியோ வந்து இப்போ அவங்க போடக்கூடிய வீடியோலாம் எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். நம்ம போய் பார்த்து புரிஞ்சுக்கலாம். எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அந்த சைட்ல போய் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து 1.5K வந்து வியூஸ் டோட்டலா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் அகோ, 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணிருக்காங்க. இது மாதிரி வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வருவாங்க. ஓகே, இதே இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மில்லியன்ஸ் கணக்குல சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ அப்படின்றனால எஜுகேஷன் பர்பஸுக்குன்னு சொல்லி போடக்கூடிய வீடியோஸ்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எங்க பார்த்தாலுமே வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வருவாங்க. ஓகே, ஆனா நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக என்னை மாதிரி பிரபாகர்ன்ற என்னை மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுங்க, இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்புறம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அடுத்தது கமெண்ட்டை எழுதுங்க. ஓகே, இப்போ நான் எழுதுறேன் பாருங்க, வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு போட்டு போடலாம். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கேன் யூ ப்ளீஸ் மேக் வீடியோ வித் அட்லீஸ்ட் another 2 எக்ஸாம்பிள், ஒரு 2 எக்ஸாம்பிள் சேர்த்து போடுங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி போடும். அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு இந்த கமெண்ட்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அதெல்லாம் உள்ள போயிடும். நான் போட்ட இப்போ வந்து பாத்திருக்கீங்களா, கமெண்ட் வந்துருக்கா, வெரி நைஸ் வீடியோ கேன் யூ ப்ளீஸ் மேக் வீடியோ வித் அட்லீஸ்ட் another 2 எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு நீங்க இன்னொருத்தர் போட்டுக்கலாம் பாருங்க, தேங்க்யூ எக்ஸ்பிளைன் இன் அ வெரி கிளியர் வே வித் யூஸ்ஃபுல் ஹிண்ட் அபவுட் யூசிங் ட்ரூ இன்சைட் திஸ் ஃபார்முலா அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பட்டன் ஷேர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உண்டான லிங்க் வந்துடும். ஓகே, வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க் https://new/tube போட்டு அப்படின்னு வந்துருங்க. இது வந்து காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த உள்ள ப்ளூ கலர் செட் ஆச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது அனுப்பணும்னா வாட்ஸ்அப்ல போயிட்டு அனுப்பலாம், இல்லைன்னா ஒரு விண்டோல போயிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் எப்படி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்து ஒரு பிரச்சனை வருது, சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணா வரமாட்டேது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா, அப்போ எப்படி பண்ண பாருங்க. எங்க பாருங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்றேன்.
இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து சைன்இன் பண்ணாம இருக்கணும். அந்த சைன்இன் சொல்லி ஒரு இந்த இடத்துல ஒரு டேப் தெரியுது இல்லையா, மேலே தெரியுதா ரைட் சைட் டாப்ல. ஸோ சைன்இன் பண்ணாம நான் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணியாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண விடாது. ஏன்னா சைன்இன் பண்ணணும். நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குன்னா கூகுளில் போயிட்டு நீங்க யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் நீங்க சைன்இன் பண்ணாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. அதே மாதிரி ஓகே, அட்லீஸ்ட் லைக் பட்டனா ப்ரெஸ் பண்ணலாம். பிரபாகர் நல்ல வீடியோ போடுறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய தமிழ்ல வேற ஒரு வீடியோ போடுறாங்க. எண்ட்லெஸ் நாலேஜ்னு ஒருத்தர் வீடியோ போடுறாரு. ஓகே, அவர் ஜார்ஜ்னு சொல்லி நினைக்கிறேன் அவர் பேர். அவரும் வீடியோ போடுறோம்னா இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைப்போம். இல்ல லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி நினைப்போம். இல்ல கமெண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கமெண்ட் எழுதலாம்னு சொல்லி நினைக்கும் போது வந்து சைன்இன் பண்ணாலும் இதெல்லாம் பண்ண முடியாது. பாருங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்றேன், சைன்இன் கேட்குது. அடுத்து பாருங்க, கமெண்ட் எழுதான்னு சொல்லி கிளிக் பண்றேன், சைன்இன் சொல்லி கேட்குது. ஸோ என்ன சொல்ல வரோம்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்றதுக்கு, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்றதுக்கு, கமெண்ட் எழுதுறதுக்கு சைன்இன் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா நீங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணா லிங்க் காப்பியாவும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட வீடியோ டிபிஏபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் இந்த வீடியோவில் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் இந்த வீடியோல எழுதுங்க. தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பாய்.